வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 548வது வாரம் 4/5/2026 முதல் 10/5/2026 வரை, சித்திரை 21 முதல் சித்திரை 27 வரை, மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான வழிபாடு முறைகளையும் பார்க்க போகின்றோம். நிறைய கேள்விகள், நிறைய எப்போவுமே பொதுவாக கேள்வி நிறைய கேட்டு என்னவோ தெரில. இந்த வாரம் செல்வி தேர்தலை பற்றி யார் ஜெயிப்பார்கள் தோப்பார்கள்னு சொன்னாலும் இந்த தேர்தலை பற்றி கொஞ்சம் பேசுங்கன்னு கேட்டிருக்கி. தேர்தல் 23/4/2026 முடிஞ்சிச்சு. தேர்தலுடைய முடிவுகள் 4ஆம் தேதி இந்தியாவில் நடைபெற்ற தேர்தலில் வருவதில் தமிழ்நாடு வருது. சட்டசபை தேர்தல் 4 அணிகள் மொத்தம். சீமான் என்டிஏ என்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடி ஐயா தலைமையில், இன்னொன்று சீமான் ஐயா தலைமையில், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில், ஐயா ஸ்டாலின்ஜி தலைமையில், அடுத்ததாக புது வரவாக தாவேக்கா என்று சொல்லக்கூடிய நடிகர் விஜய் தலைமையில். இது இப்போது தேர்தலில் களம் கண்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகளாக திராவிட முன்னேற்றக் கழகமும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் எப்பொழுதும் இருந்தது. 10 ஆண்டு 15 ஆண்டுகளாக சீமான் ஐயா அவர்கள் எப்பொழுதும் இருப்பார். அவர் எந்த கூட்டணிக்கும் வராதது ஓட்டுகளை பிரித்து கொண்டு தனிப்பெரும்பான்மை எடுக்குவதற்கு இல்லாமல் இருந்தது. விஜய் சார் அவருடைய வருகை தான் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இது எப்படி எந்த விதத்தில் பாதிக்கும், யார் ஜெயிப்பார்கள், யார் தோப்பார்கள்? ஜோதிடனா நான் எப்போவுமே நிறைய ஜாலியாக பேசிடுவேன். எல்லாத்தையும் இந்த கட்டுப்பாடெல்லாம் நமக்கு கிடையாது. எல்லா விஷயத்தையும் பேசியிருக்கோம். உலக விஷயம், போர் விஷயம், உலகத் தலைவர்கள் விஷயம், அதெல்லாம் நம்மளை கட்டுப்படுத்தாது. மக்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வரப்போகுது, இந்த யானை கட்டி மலை வரைக்கும் பேசிட்டோம். எதில் சித்திரை மாதத்தில் எல்லா இடத்துலையும் பனி கட்டி மழை வரும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் ஒரே மழை தான், ஒரே அழுகை. இந்த அரசியலில் மட்டும் நம்ம ஒரு கட்சியில் இருக்கிறதுனால, அதுலேயும் ஒரு மாநிலத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால, நமக்கு சிலர் வருத்தப்படுவதோடு நம்ம அந்த இயக்கத்தில் இருக்கிறதுனால சில விதிபாடுகள் அது. அப்படி இருந்தால் நம்ம நிறைய அரசியல் பேசுகிறோம் ஜோதிடனாக. ஏன்னா என்கிட்ட நீங்கள் ஜோதிடனாக தானே கேட்குறீங்க. விஜயுடைய ஜாதக அமைப்பு, ஸ்டாலின்ஜி ஐயாவுடைய ஜாதக அமைப்பு, உதய்ஜி, ஏன்னா உதய் சாரும் அதில் இப்போ இருக்கார். ஸ்டாலின் சாருக்கு ஹெல்ப் பண்ணுறார். குடும்பமாக இருந்தாலும் துணை முதல்வராக இருக்கார், பெரிய பொறுப்பில் இருக்கார். அடுத்தது எடப்பாடி ஐயா, அடுத்ததாக சீமான் ஐயா. இந்த உதய் சார் வர சமயத்திலே நம்ம வேந்தரில் பேசலை, நிறைய சேனலில் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. அது நிறைய பேர் அதுவும் எழுதியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 2019 நான் மாதேஷன் ஒரு ஆங்கருடன் பேசுகிறச்ச விஜயுடைய பற்றி பேசியிருக்கோம். அதில் 2020, 2021, 2022 அப்போவே நம்மலாம் பேசுகிறச்சவே விஜய் சார் கண்டிப்பாக 2024 தேர்தலுக்கு வரமாட்டார். 2000 எல்லாம் யூடியூப்பில் எல்லா வீடியோவும் இருக்கும். செல்வி போட்டு ஆக்டர் விஜய்ன்னு போட்டாவே வந்துடும். 2026 தேர்தலுக்கு தான் விஜய் சார் வருவார். அந்த சமயத்தில் பெரும் புரட்சிகளை ஏற்படுத்துவார்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனால் அவருடைய ஜாதகம் எனக்கு 2024 தான் 23 தான் கிடச்சிது. அவங்க குடும்பத்தினரால் கிடச்சிது. அது அப்படி கிடைச்சதுனால தான் ஒரிஜினல் தெரியும். அதில் அது போல் அமைப்பு, குறிப்பாக தேர்தல் நடத்தக்கூடிய நாள் வரைக்கும் கடுமையான அவருக்கு அதிர்ஷ்டமான நாள். அது ராகு புத்தி சுக்கிர திசையில். அது பெரிய வலிமையை காட்டும். அது காட்டிடுச்சு.
பெட்டிக்குள் போன ஓட்டுக்கள்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம் 25% மேலாக தான் அவருடைய வாக்குகள் இருக்கும்னு நான் ஒரு நிகழ்ச்சியிலெல்லாம் பேசியிருக்கேன். அது வெற்றி வாக்குகளாக அவருக்கு கொண்டு போகுமான்றது பொட்டி திறக்கிறச்சு தெரியும்னு சொல்லிட்டேன். அப்படி வெற்றி வாக்குகளாக கொண்டு போகலன்னா ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த வாக்குகளால் பெரும் அதிர்ஷ்டம் ஏற்படலாம், ஸ்பாயிலராக இருந்து. இவர் வெற்றி பெற்றுட்டால் அது ஆகாது, அவர்களும் தோற்று விடுவார்கள். ஆப்ஷன்ஸ் தான் நம்ம பேசுகிறோம். அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஒரு கருத்து என்ன சொல்ல வரோம். மொத்தமாக இவருக்கு கபலீகரம் பண்ணுகிற போல் 25% கிடைச்ச இவருக்கு இன்னொரு 10% எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சின்னா இது வேறு லெவலில் போய்டும். அதோடு முடிஞ்சது கதை. புதிய முதல்வர் அவ்வளோதான். இல்லை 25%லேருந்து 30%க்குள்ளே கிடைச்சதுன்னா அவர் நிறைய தொகுதிகளில் ஜெயித்து அவருக்கு வேண்டிய எண்ணிக்கை இல்லாமல் இருப்பார். அதுபோல் எண்ணிக்கை இல்லாமல் இருக்கிற சமயத்தில் என்டிஏ கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணியாக, இல்லை என்றால் அவர் மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளை மட்டும் கபலீகரம் செய்தார். அது வந்து என்டிஏ என்று நான் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு எடப்பாடி ஐயாவுக்கு சுலபமான ஒரு வெற்றியை ஏற்படுத்தும். இப்படி ஒரு வெற்றி, அதாவது இது ஒரு வெற்றி ஏற்படுத்தலாம். இல்லை இவரும் சில இடங்களில் வெற்றி பெற்று, திராவிட முன்னேற்ற கழகமும் சில இடங்களில் வெற்றி பெற்று, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாலும் இவர் எப்படியா இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போய் சேர முடியாது. அப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது இவர் நினைத்தால்தான். அரசியலில் இப்படி நடக்கும்னு நம்ம யூகிக்கலாம், நடக்குமான்னு தெரியும். அப்போ என்டிஏவும் பரஸ்பரம் விஜய் சாரும் ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்தார்கள் என்றால் கூட்டு மந்திரி சபை வரலாம். சிலர் கூட்டு மந்திரி சபையில் பங்கேற்காமல் கூட வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்கலாம், இல்லை பங்கேற்று ஆதரவு கொடுக்கலாம். யார் துணை முதல்வர், யார் முதல்வர் என்று அந்த சமயத்தில் தர்க்கம் உங்கள் வரலாம், பேசலாம். இதெல்லாம் இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இந்த தேர்தலில் மட்டும்தான் காணப்படுகிறது. ஏற்கனவே கலைஞர் தலைமையில் ஒரு வாட்டி 95 சீட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கிறச்ச காங்கிரஸ் உடைய ஆதரவுடன் மந்திரி சபையில் இடம்பெறாத வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்தாலும் 5 ஆண்டுகள் இருந்தார்கள். ஆனால் இந்த சமயம் எப்படி என்றால் விஜய் சார் திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் இல்லாமல் அனைத்து இந்திய, அதாவது என்டிஏ கூட்டணியுடைய வாக்குகளையும் சேதப்படுத்துகிறார் என்றால் அது எளிமையான வெற்றியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காட்டும். ஏன் இந்த சர்வேயெல்லாம் இப்படி வருதுன்னு கேட்டிருக்கீங்க, அதுக்கு தான் இவ்வளவு சொல்கிறேன். சர்வே முடிவுகள் ஏன் இவங்களும் வெற்றி பெறாங்கன்றாங்க, அவங்களும் வெற்றி பெறான்றாங்க, விஜய் சாரும் வெற்றி பெறான்றாங்க, ஏன் இப்படி வருதுன்னு பொட்டிக்குள் போயிருக்கிறதுனால நிறைய இடங்களில் பணங்கள் எந்தெந்த கட்சிக்காரர்கள் கொடுத்தார்கள் என்ற தர்க்கம் வேண்டாம். பணம் ஒரு பக்கம், இளைஞர்கள் படையெடுப்பு பக்கம், பெண்மணிகள் படையெடுப்பு பக்கம், இதெல்லாம் மீறி தான் இது. விஜய் சாருடைய செல்வாக்கு தனி பக்கம். நிறைய பேர் இனிமேல் நான் சொன்னேன் நீ சொன்னேன்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் இப்போ முந்தி மாதிரி காலம் கிடையாது. எல்லாமே வந்து டிஜிட்டல் யுகத்தில் தட்டினா வந்துடும். சும்மா பொய் பேசின்னு சுற்ற முடியாது, டேட்டோடு வந்துடும். யார் யார் சொன்னாங்க, யார் யார் பேசுனாங்கெல்லாம் சமூகத்தில் எல்லாருக்கும் தெரியும். ஓலைச்சுவடியிலேருந்து எல்லாம் வந்திருக்கு. ஓலைச்சுவடியில் கூட எடப்பாடி ஐயாவுக்கு தான் பழனியுடைய சிவபெருமானுடைய 2வது பையனுடைய பேர் கொண்டதுன்னா பழனிசாமி. ஸோ எடப்பாடி ஐயாவுடைய பேர் வந்திருக்கிறது. நிறைய மற்ற ஜோதிடர்கள் சிலரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொல்லியிருக்கார்கள். இந்த பாசிபிலிட்டிஸை நீங்கள் நல்லா பார்க்கணும்.
எப்படி விஜய் சார் மொத்தமாக திடீர் ஒரு மிராக்கல்னு சொல்லுவார்கள், ஒரு அதிசயம் நடந்து சென்னை பாரிமுனை கார்னர், அதாவது ஆர்பர் தொகுதி, அதுதான் சென்னைக்கு அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர். அது அந்த கார்னரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு அலையாக போடுச்சுன்னா பேச்சே கிடையாது, அவர் மட்டும்தான் வந்துடுவார். அப்படி ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டே இருக்குது. எதிர்பார்ப்புனா அவங்க கட்சிக்காரங்கக்கிட்ட. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு கிடையாது. இன்னொரு எதிர்பார்ப்பு எப்படி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டுகள்லாம் விஜய் சார் பிரிப்பார் என்பதனால் என்டிஏக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏக்கு எல்லா இடத்துலையும் வாங்குவதனால் எங்கள் வாக்கு, எங்களுடைய கூட்டணி வாக்கு எல்லாம் ஒன்றும் சேதாரம் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி, டிடிவி தினகரன் ஐயாது, எடப்பாடி ஐயாது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் முக்கியமாக இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் ஐயா, அதே போல் என்டிஏ கூட்டணியில் மிக முக்கியமான கட்சியாக நம்ம பாரிவேந்தர் ஐயாவுடைய கட்சி இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது புரிகிறதா நான் ஏன் எதையும் யார் ஜெயிப்பார்கள் யார் தோற்பார்கள் என்ன, எல்லோரும் எனக்கு நண்பர்கள். ஆனாலும் அப்படி இருந்தும் விஜய் சார் கட்சியால் யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் வரும் என்று ஜனவரியிலே ஒரு தொலைக்காட்சியில் சொல்லிவிட்டேன். அதெல்லாம் வெளியில் வரும். எங்கள் ஓட்டு சேதாரம் இல்லாமல் நாங்கள் தான் முதன்மையாக வருவோம் என்று ஒரு பிரிவினருக்கு நம்பிக்கை. ஸோ தாவேக்கா நம்பிக்கை ஒரு பக்கம், என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன, கருத்து கணிப்புகளில் வந்திருக்கிற மாதிரி 10 கருத்து கணிப்பில் 5 கருத்து கணிப்பு 6 கருத்து கணிப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி கொடுக்குறார்கள் என்றால், விஜய் சார் பிரிக்கக்கூடிய ஓட்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் பர்சன்டேஜில் அதிகமாக இருக்குது. 45-46% அவர்கள் ஏற்கனவே எடுத்திருக்கிறதில் கிட்டத்தட்ட 7% 8% பிரித்தாலும் மீதியை அவர் அனைத்து கட்சிக்கட்டிலிருந்து பிரிக்கிற மாதிரி தான் வல்லுநர்கள் சொல்வதனால் எளிமையான வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்கும் என்ற தேர்தல் கருத்து கணிப்புகளில் ஒரு சைடு வருகிறது. எப்படி 3 பேருக்கும் இன்னும் வரைக்கும் இந்த தேர்தல் பொட்டி துறக்காமல் விஜய் சாரும் ஜெயிக்கலாம், என்டிஏவும் ஜெயிக்கலாம், ஸ்டாலின்ஜியும் திருப்பி ஸ்டாலின்ஜி 2 ஆட்சி வரலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பை மக்களிடத்தில் விட்டுருக்கு. செல்வி சார் உங்களுக்கு தெரியாத ஜோதிடத்தில் யார் வருவாங்கன்னா தெரியும். அந்த தலைவர்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லிட்டோம். அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தலைவர்களுக்கு எல்லாம் தெரியாது, அது தனிப்பட்டது. ஸோ இத்தனை எதிர்பார்ப்புகளும் நான் அதனால தான் சொன்னேன், விஜய் சாரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுக்கு நிறைய பேர் வருத்தப்படுவார்கள். 21ஆம் தேதி நான் கொடுத்த பேட்டி தான் பெரிய வைரல். தாவேக்காவுடைய தொண்டர்கள், தாவேக்காவுடைய ரசிகர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. செல்வியே விஜய் முதல்வர் அமைச்சர் ஆயிடுவார்னு சொன்னாருன்னு நான் சொன்னது 25% இப்போவே வாங்கிட்டார். இனி அதை வச்சு தான் ஓட போகிறாரு. ஓட்டத்தில் அவர் எவ்வளோ தொலைவு ஸ்பீடாக எல்லோரையும் ஜெயிக்கிறாரோ, அப்போது அந்த ஆங்கர் கேட்டிருந்தாங்க, அப்போ விஜய் சார் முதலமைச்சர் ஆவாரான்னு. ஏன் ஆகக்கூடாதுன்ற ஒரு கேள்வி. ஏன்னா ஜனநாயக நாடு, ஸ்டாலின்ஜி ஆகலாம், எடப்பாடிஜி ஆகலாம், மக்கள் ஓட்டு போட்டுருந்தால் சீமான்ஜி ஆகலாம். ஆனால் அது வாய்ப்புகள் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். விஜய்ஜியும் ஆகலாம். இவர்களுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் மக்கள் கொடுத்துருக்கார்கள் 3 கட்சிக்கு.
இதில் 4ஆம் தேதி பொட்டி திறந்தவுடன் விஜய் சாரால் யார் சேதாரம் அதிகமாக இருக்கார்களோ அவர்களுக்கு எதிரில் இருப்பவர்களுக்கு அது பிராப்தம். இல்லையென்றால் 2 கட்சியும் சேதாரம் பண்ணியிருந்தால் விஜய் சார் தான் முதலமைச்சராக ஆகக்கூடிய அமைப்பு. இவ்வளோதான். இது இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பக்கூடிய அடுத்த நாள் வரும். நமது சண்டே வரும். மண்டே இது பொட்டியிலேருந்து வெளியில் வந்துடும். மத்தியானம்லாம் தெரிஞ்சிடும். விஜய் சார் சேதாரம் எல்லாம் 2 பக்கமும் பண்ணிட்டார் என்றால் அவருடைய கட்சி மிக வலிமையாக போய்கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ எல்லா விதமான கணிப்புகளும் தப்பாகிறதுக்கு ஒரு சான்ஸ். நடக்கக்கூடாதுன்றதே கிடையாது. எது வேணுமானாலும் நடக்கலாம். அதில் வர 4ஆம் தேதி ரொம்ப முக்கியம். எல்லாரும் கேட்டிருக்கிறது. காலையில் வரைக்கும் அனுஷம், விருச்சிக ராசி. முக்கியமாக கணிப்புகள் வரக்கூடிய நேரம் கேட்டை, புதனுடைய சார். ஒரு மாதிரி இழுத்து கொண்டு போய் முடிவுகள் வரக்கூடிய 3 மணி வரைக்கும் அது தொந்தரவுகள், 4 மணி வரைக்கும் தொந்தரவுகள் பண்ணும். ஒருத்தர் ஜெயிக்கிறது, ஒருத்தர் இது பண்ணுறது. ஸோ த்ரில்லிங்காக இருக்கும். டிவி முன்னாடி சாப்பாடுக்கு படம்லாம் வாங்கி வச்சுக்கிங்க. 2 மணி வரைக்கும் த்ரில்லிங் இருக்கும். முதல்ல வரதெல்லாம் நம்பாதீங்க. மத்தியானத்துக்கு மேலே வர்றது தான் ஸ்டடியாக இருக்கும். ஏன்னா கேட்டை நட்சத்திரம் அனுஷம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்தவுடன் ஆரம்பத்தில் ஓட்டத்தில் ஓட்டம் விஜய் சாருக்கு தான் எடுத்தவுடனே ஓட ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு 2 திராவிட கட்சிகளுக்கும் ஓட்ட ஆரம்பிக்கும். இப்படி தான் வரப்போகிறது. விஜய் சார் 2 திராவிட கட்சிகளுக்கும் பெரிய சேதாரம் பண்ணவில்லை என்றால், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய சேதாரம் இல்லாமல் அனைத்து இந்திய என்டிஏ சேதாரம் பண்ணால் அது திருப்பி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு வலிமையான மீண்டும் ஒரு முறை ஆட்சி வழங்குவதற்கு, ஆட்சி பொறுப்பை அரியணையில் உட்கார்றதுக்கு உண்டான வழி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பெரிய சேதப்படுத்தியிருந்தால், அந்த கூட்டணிகளை சேதப்படுத்தியிருந்தால், 20 கட்சி கூட்டணிகளை மீண்டும் இழந்த முதல்வர் பதவியை எடப்பாடி ஐயா பிடிப்பார். அதுக்கு இல்லை என்றால் இவர் 2 பேரையும் சேதாரப்படுத்தியிருந்தார். அனைத்து இந்த அண்ணா திராவிட கழகத்தினுடைய தோழமை கட்சிகளையும் சரி, திராவிட முன்னேற்ற கழக தோழமை கட்சிகளையும் 2 பேரையும் சேதாரப்படுத்தி மக்கள் முழுவதுமாக தாவேக்காக்கு போட்டிருந்தால், யாருடைய கூட்டணி இல்லாமல் சரித்திரத்தில் முதல் முறையாக எம்ஜிஆரை போல், ஜெயலலிதா அம்மையாரை போல் விஜய் சார் இந்திய திருநாடு உலகம் உற்று பார்க்கக்கூடிய வகையில் இவருடைய அந்த நாற்காலி கனவு என்றது, முதல்வர் என்பது இவருக்கு கிடைக்கும். இல்லை 3 பேருக்கும் பிரித்து மக்கள் கொடுத்தார்கள் என்றால், யாரில் கூட்டணியில் வல்லவர்களாக திறம்பட பேசி முடித்து, ஏனென்றால் இதில் மத்திய அரசும் இருக்கிறது. ஆனால் மத்திய அரசுடைய ஆதரவுடன் கூட்டணியில் இருப்பவர்கள் போகிறதுக்கு தான் விரும்புவாங்க. அதுபோல் கூட்டணி வருகிறதா? ஏன்னா எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, ஸ்டாலின்ஜி வரலாம். இல்லை என்றால் என்டிஏ என்று சொல்லக்கூடிய எடப்பாடிஜி வரலாம். இல்லை என்றால் தாவேக்கா என்று சொல்லக்கூடிய விஜய் சார் வரலாம். இல்லை என்றால் இது இல்லாத ஏற்றத்தாழ்வுடன் பிரித்து கொடுத்தார்கள் என்றால் 3 கட்சிக்கும் ஒரு கூட்டணி வரலாம். இப்படி தான் ஒரு நடக்கப் போகிறது. இதில் அதிகமான சேதாரங்கள் என்டிஏக்கு இருந்தால், நான் சொன்னதை போல் ஸ்டாலின்ஜியுடைய 2வது முறையான அரியணை கனவு நிறைவேற்றப்படும்.
திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு சேதாரம் அதிகமாக இருந்தால் எடப்பாடிஜியுடைய 2வது முறையாக முதல்வர் கனவு நிறைவேற்றப்படும். 2 பேருக்கும் சேதாரங்கள் அதிகமாக்கினால் விஜய் சாருடைய முதல்வர் கனவு நிறைவேற்றப்படும். இல்லை, மக்கள் பிரித்து 3 பேரும் இருங்கள், எங்களுக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் செய்து இந்த ஆட்சிகள் வேண்டும் என்றால் அப்பொழுது அதிகமான பாசிபிலிட்டிஸ் யாருக்கு இருக்கிறது என்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இல்லை, என்டிஏ என்று சொல்லக்கூடிய எடப்பாடி ஐயாவுக்கும் விஜய் சாருக்கும் பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம், உடன்படிக்கை ஏற்படலாம், ஏற்படாமல் போகலாம். அது இறைவனுக்கும் மற்ற சமயத்தில் தான் தெரியும். எனவே என்னுடைய கணிப்புகள் ஏற்கனவே ஜனவரி மாதமே நான் நிறைய சேனலுக்கு கொடுத்து விட்டேன். அதெல்லாம் இப்போ திருப்பி வரும், ரவுண்டு வரும், அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த நேரத்தில் சொல்வது எனக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால வேந்தர் டிவி நேயர்கள் கோச்சிக்கொள்ளக்கூடாது. எனவே 4ஆம் தேதி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு வாழ்த்துக்கள், நல்லாட்சி அமைவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி. 4/5/2026 முதல் 10/5/2026 வரை உள்ள இந்த வாரத்திற்கு உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களை பார்ப்பதன் முன்பாக வேந்தர் டிவி நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும், அவருடைய துணைவியார் அவர்களுக்கும், CO மேடம் அவர்களுக்கும், டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும் மற்றும் அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் என்னை முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இந்த வாரம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். அனுமனை மட்டும் வழிபாடு செய்வதும் எல்லா விதமான பதட்டம் அடங்கி நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படுவதும், எடுத்த காரியத்தெல்லாம் ஜெயம் ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வதும், அலர்ஜி தொந்தரவு மட்டும் பார்த்து கொள்வதும், பயணங்கள், விடுபட்ட தெய்வ வழிபாடுகள், பெரிய மனிதர்கள் சந்திப்பது, புது பொறுப்புகளுக்கு வருவது, முதலீடுகள் செய்வது, தொழிலில் டக்கு முடிவுகள், தொழில், உத்தியோகம், குடும்பம் என்று உங்களுடைய கடமைகளை நிறைய திட்டமிட்டு செய்கிறது, எல்லாவற்றிலும் அறிபறியாகவே இருந்து பிறருக்காகவே உழைத்து கொண்டிருந்த அமைப்பை மாற்றி உங்களுக்காக உழைக்கிறது. எதிரிகளை பற்றியோ துரோகிகளை பற்றியோ கவலை கொள்ளாமல் இருக்கிறது. தெய்வ பலத்தால் அதீதமான நன்மைகள் அதிகமாக பெறுவது, உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, அந்த உடற்பயிற்சியாலே வசந்தங்கள் ஏற்படுவது, மனதில் நிம்மதி ஏற்படுவது, நல்ல நண்பர்கள் கிடைப்பது, வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்படுவது என்று எல்லாமே ஒரு ஏறுமுகமாக இருக்கக்கூடிய அமைப்பு மேஷத்துக்கு ஏற்படக்கூடிய வாரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். பெருமாள் வழிபாடு, கோவிந்தநாமாவளி சொல்வது, முதுகு தண்டுவடம், கழுத்து பகுதி மயக்கம் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது, சுபவிரிய பிராப்தம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, ஆனந்தங்கள், பழைய கடன்கள் பைசெல்லா வருது, தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாட்களாக இருந்த தொந்தரவுகள் தீர்வது, நல்ல ஆசான்கள் கிடைப்பது, நல்ல மருத்துவர் கிடைப்பது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட டக்கு என்று நல்ல விஷயங்கள் கிடைப்பது, வெளிநாட்டில் தொழிலில் இருந்த அமைப்பு கெட்டு என்னடா வாழ்க்கை என்று நமக்கு இப்படி இருந்தோமே அப்படி இருந்தோமே என்று வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்ற சமயத்தில் மீண்டும் கடல் கடந்து நல்ல விஷயங்கள் கிடைப்பதெல்லாம் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எதிர்பார்த்த அற்புதங்கள் ஏற்படுவது, வசந்தங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருப்பது, குழந்தைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் தீர்வது, சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக கையாள்வது, வார்த்தைகளில் இழுபறியாக எந்த வார்த்தைகளையும் பேசாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள்.
கண்டிப்பாக அற்புதமான அமைப்பு ஏற்பட்டாலும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவியும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் சரண்டர் ஆகிறது. பிபி சுகர் எல்லாம் நன்றாக மானிட்டர் செய்து கொள்வது, பிள்ளைகளுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்வது, புதன்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சைப்பழ ஊறுகாவும் தானம் கொடுப்பது, பிள்ளைகள் விஷயம், குடும்ப விஷயம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அசையாமசைய பொருள் சேர்க்கை, டக்குன்னு நிறைய சுபகாரியங்கள், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் தீர்வது, தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் தீர்வது, வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சங்கடங்கள் தீர்வது, யோக பலத்தை அதிகமாக பெறுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படுவது, உத்தியோக ரீதியாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் தீர்வது, நீண்ட நாட்களாக பலவிதமான கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, மேலதிகாரிகளுடைய நம்பிக்கை பெறுவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, நிறைய சுபவிரயத்திற்கு பெரிய சந்தோஷமாக மாற்றிக்கொள்வது, புது கடன்கள் பெற்றாலும் அது சந்தோஷ கடனாக மாறுவது, ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடக ராசிக்காரர்கள். எல்லா விதத்திலும் ஏற்றம், நம்பிக்கை, தொழில், உத்தியோகம், அனுகூலம், லாபம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, புது விஷயம், புது கௌரவம், எல்லாவற்றிலும் நம்மளை உதாசீனப்படுத்துவர்கள் நம்மளை தேடி வருவது, கௌரவமான இடத்துக்கு பேசு, தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லை, எல்லாமே மாற்றி அனுகூலம் படுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, ஏற்றங்கள் பருவது, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, துணை அல்லது துணைவியாருக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீர்வது, அதே சமயம் வயிறு சம்பந்தப்பட்ட மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது, எதிரிகளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவதை விட்டு விடுவது, உங்களுடன் இருப்பவர்கள் தேவையில்லாமல் உங்கள் எதிரிகளை பற்றி தவறாக பேசி உங்களுக்கு பிரச்சனைகளை இழுத்து விடுவார்கள். உங்களுடன் இருப்பவர்கள் உங்களுக்கு நல்லது செய்கிறதாக நினைத்து உங்களுக்கு எதிராக சில விஷயங்கள் செய்வார்கள். கவனமாக பார்த்துக்கொள்வது இந்த காலகட்டத்தில் முக்கியம். துர்கை வழிபாடு தான் உங்களை காப்பாற்றக்கூடிய சிறந்த பரிகாரமாக கடகராசிக்காரர்களுக்கு காணப்படுவது. அதே சமயம் கண்டிப்பாக தூக்கமின்மை பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். ஓய்வுக்கு அடிக்கடிக்கு செல்லக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். விநாயகர் வழிபாடு, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது, பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, பிள்ளைகள் விஷயம், படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகள் தொலைதூர பயணங்கள், கேளிக்கை பயணங்கள், சுற்றுலா பயணங்கள், அனுகூலங்கள் காணப்படுவது, உத்தியோக நிமித்தமாக ஏற்றங்கள் காணப்படுவது, விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் நிவர்த்தி ஏற்படுவது, தேகாரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது, வயிறு சம்பந்தப்பட்ட கடமுடா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்மோன் குறைபாடுகளில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள்லாம் ஏற்றத்தை ஏற்படுத்துவது, தொலைதூரத்திலிருந்து இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அற்புதமான ஏற்றத்தை டக்கென்று பெறக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட பெரிய செல்வாக்குகள் பெறக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் தொடர்ச்சியாக இருந்த தடங்கல்கள் நிவர்த்தி ஏற்படுவது, புதிய பொறுப்புகளுக்கு பொறுப்பேற்பது, பெரிய மனிதர்களை சந்திப்பது, ரொம்ப நாட்களாக இருந்த மனக்குறைகள் தீர்வது, எல்லா விஷயத்திலும் ஏற்றங்கள் ஏற்படுவது, அற்புதமான அமைப்பு பெறுவது, தொழிலில் நீங்கள் இழந்த இடத்தை பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கிடைப்பதெல்லாம் ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு பைரவர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம். ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் உணவு தானமும் எலுமிச்சைப்பழ ஊறுகாவு கொடுப்பது, வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படுவது, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது,
வெள்ளிக்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிப்பது, தாய் தந்தையர் இருப்பவர் அகத்திக்கீரையை தவிர கொடுப்பது, தாய் தந்தையர் யாராவது ஒருத்தர் இல்லை என்றாலும் அகத்திக்கீரை கொடுப்பது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும். மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம், கை கட்டியது எட்டாமல் போகக்கூடிய காரியகட்டமெல்லாம் ஏற்படும். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது, பிள்ளைகளுடன் கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பது, குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது, துணை அல்லது துணைவியார் கூட்டாளிகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது, கூட்டாளிகள் எதிரிகளாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்படுவது, தூக்கமின்மை மன அழுத்தம் எல்லாம் ஏற்படும். குலதெய்வத்திற்கு போயிட்டு வருவது சந்தோஷமான அமைப்பை தரும். உங்கள் மீது உரிமையாக கோபமாக பேசுபவர்களை நம்புவது, உங்களை புகழ்வர்களிடத்திலிருந்து தள்ளி நிற்பது, நல்லதும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய காலகட்டம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் ஒன்றை கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். சகல விதத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறும். உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். கழுத்து பகுதி மிக கவனமாக பார்த்து கொள்வதும், காது மூக்கு தொண்டை கண்ணு வாய் பற்கள் என்று கழுத்திலிருந்து தலைவரை உள்ள உறுப்புகள் விஷயத்தில் கவனமாக இருப்பதும், மயக்கமில்லாமல் இருப்பதும், விஷ்ணு வழிபாடு, விஷ்ணு காயத்ரி, வெள்ளிக்கிழமையில் பார்வதி தேவி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடெல்லாம் ஏற்றத்தை தரும். வண்டி வாகனங்கள் பயணங்கள், உள்ளூர் வெளியூர் பயணங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய காத்திக்கூறுகள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, வண்டி வாகனத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது, தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் ஒரே டென்ஷனாக இருந்தாலும் நிம்மதியாக சந்தோஷமாக முடிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவது, பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடையெல்லாம் நீங்குவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள். புதன்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிக்க சிறந்த பரிகாரமாக காணப்படுவது, எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறுவது, உத்தியோக ரீதியாக தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவது, தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் துலா ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக மகான்கள் வழிபாடு, ராகவேந்தர் வழிபாடு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரும். உத்தியோக ரீதியாக காணப்பட்டிருந்த நிறைய விஷயங்கள் நன்மையும் அனுகூலத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தை அதிகமாக பெறுவீர்கள். பெரிய அளவு அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. கண்டிப்பாக எல்லா விதத்திலும் நன்மையும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. குருமார்கள் வழிபாடு சகல விதத்தில் நன்மை தரும். உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றத்திற்குண்டான அமைப்பு. பிள்ளைகளுடைய படிப்பில் இருந்த சிக்கல்களெல்லாம் டக்குன்னு தீர்த்து கொடுக்கக்கூடிய காலகட்டம். பதவி உயர்வு கிடைப்பது ஆனந்தத்தை தரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான சாத்தியக்கூறுகள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, உத்தியோகம் இந்த காலகட்டத்தில் செட்டில் செய்யவில்லை என்றால் பிறகு எப்பொழுதும் உங்களுக்கு வருத்தம்தான் ஏற்படும். எனவே டக்குன்னு யோசிக்காதீர்கள். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற ஒரு நீதிக்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கை மாறக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். சுபகாரியமாக நடக்கும். குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் உத்தியோகம் தொழில் வியாபாரம் தெய்வ நம்பிக்கைகள் சுற்றுலா போன்ற விஷயத்திற்கு சென்றவர்கள் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேர்வது, துணை அல்லது துணைவியாருக்கு கௌரவம் ஏற்படுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவது, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது, வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட அற்புதமான ஏற்றத்தை பெறுவது, யோக பலத்தை அதிகமாக பெறுவது,
பிள்ளைகளுடன் கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பது, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் சிறு சிறு சர்க்கிள்கள் காணப்பட்டாலும் விரைவிலே அந்த சர்க்கிள்கள் தீர்வது, வயிற்று உபத்திரத்தில் சிறிது கவனம், ஜீரண சக்தியில் சிறிது கவனமாக மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்வது. உடற்பயிற்சியை செய்கிறது இல்லையே, அதில் தானே இவ்வளோ தொந்தரவு. உடற்பயிற்சியை சரியாக செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான நம்பிக்கையும் அனுகூலம் காணப்படும். கண்டிப்பாக சூரியன் உச்சமாகி இருப்பதனால் ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிக்க பெற்றோர் பெரியோருடன் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். பல விதத்தில் நன்மைகள் அதிகமாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். பெரிய அனுகூலம். நரசிம்மர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு தடைகளை தவிடுபொடியாக்கும். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரம், சளி தொந்தரவு, அலர்ஜி, ஒவ்வாமை, லூஸ் மோஷன் என்று சொல்வார்கள், சிறிது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பெல்லாம் ஏற்றம் காணப்படும். தொழில் நிமித்தமாக எல்லா விதமான நன்மைகள் அணிவகுத்து வரக்கூடிய காலகட்டம். தேகாரோக்கியத்தில் மட்டும் அதீத கவனம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் கூடாது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது தேவையில்லாத வாகனத்தில் பிரச்சனைகளை கொடுத்து விடுவார். அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய மகரம் பெரிய வெற்றிகளையும் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஆத்ம ரீதியான நம்பிக்கையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும். படிப்பில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும். கூட்டுத் தொழிலில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம். காரிய சித்தி மாலை என்ற ஒரு மந்திரத்தை கேட்க கேட்க உங்களுடைய பலம் இரட்டிப்பாக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அற்புதமும் ஆனந்தமும் தேடி வரக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு யோக பலத்தையும் லாபத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெறுவீர்கள். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பெரும் வெற்றியும் பெரும் சாதனையும் பெரும் சந்தோஷத்தை பெறுவீர்கள். புதிய பொறுப்புகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அந்த பொறுப்புகள் மனதில் நெகிழ்ச்சி ஏற்படும், வெற்றிகளை ஏற்படுத்தி தரும். அற்புதமான காலகட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். ஒரு மாதிரி மன அழுத்தம், கோளாறு பதிகத்தை கேட்பது, தடைகள், தேவையில்லாத தடைகள் காணப்படுவது, என்னடா இது எல்லாமே சரியாக இருந்தது, ஏன் இப்படி ஆகிவிட்டிருந்த என்று வருத்தப்படக்கூடிய அமைப்பு ஏற்படுவது, பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் அவர்களுடைய தேகாரோக்கியத்தில் அதீத கவனமாக பார்த்துக்கொள்வது, கும்பத்திற்கு வயிறு சரியில்லை என்பதனால் மன அழுத்தம் வரும், யாரையோ நினைத்து பயந்து கொண்டிருப்பது, சட்ட விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது, சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் யாருக்கென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு. கண்டிப்பாக நல்லது நடக்கும். குடும்பத்தில் வாயிலா ஜீவராசிகள் வர வைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வளர்ப்பு பிராணிகள், வளர்ப்பு விலங்குகள் விஷயத்தில் மனதில் இருந்த சங்கடங்கள் தீரும். லாபம் ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். முதலீடுகள் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை, யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். அசையாமசைய பொருள் சேர்க்கை, ஆனந்தத்தை ஏற்படும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் டக்குன்னு நடக்கும். வண்டி வாங்குவது, நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, இன்வெஸ்ட் பண்ணுவது, இன்டீரியர் பண்ணுவது, ஃப்ரிட்ஜு வாங்குவது, ஏசி வாங்குவது, வாஷிங் மிஷின் வாங்குவது, வாகனங்கள் அதிகமாக வாங்கக்கூடிய ராசிகளில் கும்பம் வருவதெல்லாம் ஏற்றத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள், கணவன் மனைவிக்கு உண்டான பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். முருகரை கும்பிட தடைகள் தவிடுபடியாக்கும். உடற்பயிற்சி செய்யாத மீன ராசிக்காரர்களுக்கு முதுகு, காலு, முட்டி வலி, பாதம், நகங்கள் கூட உடைந்து விழுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், விட்டமின் டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி பெரிய உபத்திரத்தை பண்ணும். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை,
கழிவு பாதைகள், கழிவுகள் தான் மிக முக்கியம். மீனராசிக்காரர்களுக்கும் கழிவுகளுக்கும் தான் தொந்தரவு. கோளர் பதிகத்தை விடவே விடக்கூடாது, அனுமன் சாலிசாவை விடவே விடக்கூடாது. ஆனால் பெரிய வெற்றிகள், பெரிய சந்தோஷங்கள், ஆத்ம ரீதியான நம்பிக்கைகள், மரண பயம் நீங்குவது, தொழில் தான் நல்லா கிடைக்குது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, புது அமைப்பு, புது கௌரவம். நிறைய மீனராசிக்காரர்களில் மந்திரி ஆகிறதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். எம்எல்ஏ ஆகிறது, மந்திரி ஆக்குறது, அரசு உத்தியோகத்தில் டக்கு டக்குன்னு வெற்றி ஏற்படுவதெல்லாம் ஏற்படும். சுபகாரியம் நல்லா நடக்கும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் செய்வீங்க. வீடு, நிலம், வண்டி, வாகனம், விவசாய நிலம், பண்ணை நிலம், பீச்சு சைடு, ஆத்தோரம் சைடு, எல்லாமே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அமைப்பு. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய காதிக்கூறுகள், அனுகூலங்கள், ஏற்றங்கள், வெளியிடத்திலிருந்து வரக்கூடிய மனிதர்களை சந்திப்பது, பயணங்கள் மேற்கொள்வது, சுற்றுலாக்கு செல்வது, கோயில் திருப்பணிகளுக்கு செல்வது, உடற்பயிற்சி செய்யலைன்னா நான் சொன்ன எந்த நல்ல விஷயம் நடக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ என்னை திட்டினாலும் பரவாயில்ல, உடற்பயிற்சி தான். நிறைய தண்ணி, தூக்கத்தில் எழுந்த உடனே தண்ணி குடிக்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும். நீர் வற்றுவதனால் ஸ்கின் அலர்ஜி வரும். அது மரணத்தை அதாவது ஒரு மாதிரி பயம்லாம் கொடுத்துரும். கவனமாக இருக்கு. சரியா? ஸோ எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 4/5/2026 முதல் 10/5/2026 வரையில் இந்த வார பலன்களை பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.